வாழ்வு என்கின்ற முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரையோடு மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே புனித ரமலான் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆர்கேநகர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், சென்னை வடக்கு மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் எபினேசர் அவர்கள், வரவேற்பு நல்கியிருக்கின்ற பொன் இளவரசன், ரவிக்குமார், லயோலா மதன், கௌதமன், சோமசுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து துணை அமைப்பாளர்களை, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் லட்சுமணன் அவர்கள், ஜவதாஸ் பாண்டியன் அவர்கள் மற்றும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆதித்யேகர் அவர்களே, மாநில இளைஞருடைய துணை செயலாளர் அண்ணன் ஜோயல் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐடின் ஸ்மூர்த்தி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அண்ணன் இளையண்ணா அவர்களே, சுரேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை நிறைவாக நன்றி விழாட்டிருக்கின்ற வட்டக்கழகத்துடைய செயலாளர் கதிரேசன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற கன்னியாகுமரி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சொந்தங்களே, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளில் இன்றைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் எபினேசர் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வில் என்னை கலந்து கொள்கின்ற அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். அந்த தீர்மானம் என்பது எதற்கு என்று சொன்னால், ஒன்றிய பாரதிய ஜனதா அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வக்ஃபு மசோதா என்கின்ற அந்த திருத்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அவர் கொண்டு வந்திருக்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினரை கடந்து அனைவரும் இதற்கான ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை. ஆக இன்றைக்கு இது சட்டமன்றத்தில் தீர்மானமாக இன்றைக்கு நாம் நிறைவேற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இதற்கு முன்பே நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த மசோதா அதை அறிமுக நிலையிலே அதை முழுமையாக எதிர்த்தது காரணம், அனைவரும் எதிர்க்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுக்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது, அங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரான ராசா அவர்களும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எம் அப்துல்லா அவர்களும் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவர்களை பேச விடாமல், அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய விடாமல் அவர்களை வெளியே அனுப்பி வைத்தது மட்டுமல்ல, இதற்காக குரல் கொடுத்தோம் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் ஏறத்தால் ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த ஒன்றிய பாரதிய ஜனதா இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை அவர் நிறைவேற்றினார் என்று சொன்னாலும், உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இதை நாம் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஏதோ வக்ஃபு சட்டத்தினுடைய திருத்த சட்டத்தினுடைய எதிர்ப்பு மட்டுமா, ஏன் இதற்கு முன்பு நடந்தது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது முத்தலாக் தடை சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பொது சிறுசம், இப்படி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக எதெல்லாம் இருக்கின்றது அதை செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும் பொழுது, இதற்கு முன்பு அவங்க யார் கூட்டணியில் இருந்தால் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கெல்லாம் யார் ஆதரவு தந்தார், முத்தலாக் தடை சட்டத்துக்கு யார் ஆதரவு தந்தார், பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் யார் விலகி வந்தார், 2 நாட்களுக்கு முன்பு யார் கார் மாறி போய் அங்க இருக்கிற அமித்ஷா ஒளி பார்த்துட்டு வந்தார் என்பதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இனி அவங்க என்ன கதை சொன்னாலும் அது எடுபட போவதில்லை என்பதற்காக நான் சொல்லுங்க. அப்படி கண்டிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று மறந்திருக்க கூடாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளில் உங்களை எல்லாம் கலந்து கொண்டு உங்களுக்கான அந்த வாழ்த்துக்களை
நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற அதே வேளையில் இதை முடித்துவிட்டு இன்னொரு இடத்திலும் இது போன்ற நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் கலந்து கொள்வதாக இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் நீ உடனடியாக இதை கலந்து கொள் என்று சொல்லியிருந்தார். அதனால்தான் நம்முடைய அன்பு சகோதரர் எபினியஸ் அவர்கள் சொன்னேன், வந்தவுடன் சீக்கிரம் கிளம்பிடுறேன் நான் சொன்னேன். நான் ஒரு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்கள் நான் கூட பேசுறேன், நீங்க பேசுங்க என்று சொல்லியிருக்காரு நம்முடைய அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். இது எங்கே இது சாத்தியமாகும் என்று சொன்னால் அது எங்கள் குடும்பத்துல தான் அது சாத்தியமாகும். இதை நாங்கள் குடும்பம் என்று சொன்னது நான் இருந்த இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய எதிரேசம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்கள் இந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்ததனால் எங்களுக்கு அந்த புரிதல் இருக்கின்றது. ஆக அந்த இடத்தில் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாய மக்களே, கவலை வேண்டாம். உங்களுக்காக இன்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் என்னுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்றைக்குமே இருப்பார்கள் 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 என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரலாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.